ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா வசிஅத்து குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, எங்கள் இறைவா, உன்னுடைய அருளாலும் உன்னுடைய அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ சூழ்ந்து கொண்டாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக, எனவே எவர் தௌபா செய்து உன்னுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களை நீ மன்னிப்பாயாக. வகைஹிம் அதாபல் ஜஹீம், இன்னும் அவர்களை நரக வேதனையை விட்டும் நீ காப்பாற்றுவாயாக என்ற துவாவை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த துவாவை அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்கிறாங்க. இந்த துவாவை யாரு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும் அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை கேட்கிறாங்க. யாருக்காக வேண்டி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்துல அதிகமாக தௌபா செய்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் தான் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர் தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாமல் செய்த பாவம், அவரை அறியாமல் செய்த பாவம் அல்லது அறிந்து கொண்டே செய்த பாவம் என்பதாக தான் செய்த பாவத்திற்காக வேண்டி எவர் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்காக வேண்டி வானவர்கள் இந்த துஆவை கேட்கிறாங்க. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, யார் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ, அதே போன்று வத்தபஉ சபீலக, யார் உன்னுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறாங்களோ இறைவா அவர்களை நீ மன்னிப்பாயாக. வகைஹிம் அதாபல் ஜஹீம், இன்னும் நரகத்தினுடைய வேதனையை விட்டு நீ அவர்களை காப்பாற்றுவாயாக என்ற ஒரு அற்புதமான துஆவை மலக்குமார்கள் இந்த அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்காக வேண்டியும் கேட்கிறாங்க. அப்போ அதிகமா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வதன் மூலமாக நமக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு. ஒண்ணு, நாம தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடறான். ரெண்டாவது, நமக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. நாம கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, அதுல ஏதாவது குறைகள் இருக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகலாம், அது அல்லாஹ்விற்கு தெரிந்த விஷயம். ஆனால் நாம தௌபா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்காக வேண்டி மலக்குமார்கள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நமக்கு நாம் கேட்கக்கூடிய தௌபாவின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடியுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தாயிபு மின் தம்பி கமல்ல தம்பலஹு, எவர் அல்லாஹ் இவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். யாரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்கின்றாரோ அந்த தௌபா செய்யக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தௌபா செய்வதில் சடைவு ஏற்படவே கூடாது. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுல மட்டும் என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, சடைவு அடைஞ்சிடக்கூடாது. சடைவு அடையாமல் நாம் தௌபா செய்து கொண்டே இருக்கின்ற வரையிலும் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படாது. யார் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வதற்கு எவருக்கு சடைவு ஏற்பட்டு விட்டதோ அல்லது எவர் ஒருவர் தௌபா செய்யவே இல்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வது ஷைத்தானை நஷ்டமடைய செய்யும். ஷைத்தான் நஷ்டமடைய செய்கின்ற வரையிலும் அல்லாஹ்விடத்துல நாம் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாவம் செய்பவர், செய்த பாவத்தை உணராதவர் நஷ்டவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அவர் ஒரு துரதிஷ்டவாதி. யார் இந்த உலகத்திலேயே நஷ்டம் அடைந்த துரதிஷ்டவாதி அப்படின்னு சொன்னா
ஒரு பாவத்தை செய்யறாரு, செஞ்ச பாவத்தை நினைச்சு பாவத்திற்கு உண்டான தௌபாவையும் அவர் கேட்கல, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதை பத்தி அவர் கவலைப்படல, அல்லாஹ் கூடத்துல தௌபா செய்யவே இல்லை. அதை உணராமல் இருக்கிறார். தான் செய்வது ஒரு பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வே அவர்கிட்ட இல்லை. சைத்தான் அந்த நிலைமையை கொண்டு வந்துருவான். சின்ன சின்ன பாவம் தானே செய்யக்கூடிய பாவங்கள் தான் பெரும் பாவத்திற்கு பாலமாக அமைகிறது. ஒரு சின்ன சின்ன பாவத்தை செய்யும் பொழுது இது சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி அதை உணராமல் சிறிய சிறிய பாவங்களில் ஈடுபடுவதன் மூலமாக ஷைத்தான் பெரும் கொண்ட பாவத்தை சாதாரணமாக செய்ய வச்சிருவான். ஆனாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செய்து விட்டு அந்த பாவத்திற்கு தௌபாவும் செய்யல, தான் செய்வது ஒரு பாவம் என்று அதை உணராமல் இருந்தார் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருக்கிறாரு. பாவம் செய்து விட்டு அதை அலட்சியமாக இருக்கக்கூடியவர் மறுமை நாளையில அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவேளை ஒருவர் தௌபாவை கைவிட்டு விட்டால் பாவம் மன்னிப்பே கேட்கறது இல்லை, பாவம் மன்னிப்பே கேட்கறது இல்லை, அவர் தௌபாவை அப்படியே கைவிட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவரிடத்துல இருந்து குறைஞ்சு போயிடும். எவர் தான் செய்த பாவத்திற்கு தௌபா செய்யலையோ அவருடைய நிலை எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் குறைச்சிருவான். நன்மை செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்காது, அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாயிடும். இரண்டாவது, அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கெட்டு போய்விடும். மூன்றாவது, அவருடைய உரிமையை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அவருக்கான உரிமை எங்கேயுமே அவருக்கு வழங்கப்படாது, குடும்பத்திலேயே அவருக்கு உண்டான உரிமை வழங்கப்படாது, மற்றவர்களிடத்துல அவருடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படாது, அவருக்கான உரிமைகள் மறுக்கப்படும், மக்களிடத்தில் அவர் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும், அவருடைய கல்வி அறிவு தடைப்படும் என்பதாக அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு மரியாதை குறைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிகமாக தௌபா செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானார். தௌபாவை கைவிட்டால் இந்த நிலைமையெல்லாம் வந்து சேர்ந்துடும். எனவே தான் அதிகமாக தௌபா செய்வதன் மூலமாக வெற்றி இருக்குது. திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பார்க்காததை நான் பார்த்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் பார்க்காததை நான் பார்த்திருக்கிறேன், நீங்கள் கேட்காததை நான் கேட்டிருக்கிறேன். என்ன ரெண்டும்? என்ன நாம பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகத்தையும் பார்த்தாங்க, சொர்க்கத்தையும் பார்த்தாங்க. அந்த நரகத்துல பாவம் செய்து அலட்சியமாக இருந்தவர்கள், பாவம் செய்து விட்டு தௌபா செய்யாதவர்கள், செய்த பாவத்தை உணராமல் இருந்தவர்கள் என்னென்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. அந்த நரகத்துல என்னென்ன விதத்தில அந்த நரகவாதிகள் அழுததை, அந்த நரகவாதிகளுடைய அந்த கூச்சலிட்ட அந்த குரலை, அந்த நரகவாதிகளுடைய கதறலை, சப்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் சொல்றாங்க, நான் பார்க்காததை நீங்கள் பார்க்கல, நான் கேட்காததை நீங்க கேட்கல. இன்னும் சொல்றாங்க, வானமே முணங்கி கொண்டு இருக்கிறது. என்ன அளவுக்குன்னு சொன்னா, 4 விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு வானத்தில் இடம் இருந்தாலும் அந்த இடத்தை ஒரு வானவர் அந்த இடத்தை சும்மா விட்டுற மாட்டாரு. அதுல ஒரு வானவர் சஜிதா செய்து கொண்டு இருக்கிறார். அங்கேயும் அல்லாஹுவை வணங்கி கொண்டு சஜிதா செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், ஒருவேளை எனக்கு என்னெல்லாம் எனக்கு அறியப்பட்டதோ, எனக்கு அறிவிப்பு செய்யப்பட்டதோ, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். உங்களுடைய படுக்கைகளில் பெண்களை நீங்கள் ரசிக்க மாட்டீர்கள். மலையினுடைய உச்சியின் மீது நின்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கதறக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய கடுமையான எச்சரிக்கைகளையும் கடுமையான தண்டனைகளையும் இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் மலைக்கு மேல் ஏறி உச்சி மீல நின்று அல்லாஹ்ட்ட நீங்க கதறுவீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளும் அல்லாஹ்வினுடைய தண்டனை கடுமையா இருக்கும். ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு பூமி நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டாலும், எனக்கு பூமி நிறைய தங்கம் இருக்குது, நான் அந்த தங்கத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வினுடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன் என்பதாக
ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த தங்கத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு தப்பிப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி இருக்குதோ அந்த முயற்சியை தான் செய்வேனே தவிர பூமி முழுவதும் எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சு என்பதாக அந்த தங்கத்தை போய் பார்ப்பதோ அல்லது அந்த தங்கத்தை அனுபவிப்பதோ நான் செய்ய மாட்டேன். அந்த தங்கம் எனக்காக எனக்குரியதாக இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிப்பதற்கு என்னென்னலாம் முயற்சி இருக்குதோ அந்த முயற்சியை தான் நான் செய்வேன் என்பதாக ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய தண்டனையிலிருந்து ஒரு அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எண்ணினால் அவரிடத்தில் அதிகமாக தௌபா இருக்க வேண்டும். தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய கடுமையான தண்டனையை விட்டு அந்த அடியான் பாதுகாப்பு அடைகின்றான். எனவே தான் இந்த துஆவில ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, யா அல்லாஹ், யார் உன்னிடத்திலே தௌபா செய்கின்றார்களோ, வத்தபு சபீலக, உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி வாழுகின்றார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக என்கின்ற துஆவை நமக்காக வேண்டிய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் கேட்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.